ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 டேஸ் கிராஷ் கோர்ஸ் போட்டிருக்கோம். இன்னையிலேருந்து 10 டேஸ்க்கு அடுத்து வர 10 டேஸ்க்கு வந்துட்டு எவ்ரிடே அட் 6 PM வந்து 50 கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தது. நெட் எக்ஸாம், ப்ரொஃபஸர் எக்ஸாம், செட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு கேதர் பண்ணி எவ்ரிடே வந்து 50 கொஷின்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. ஸோ இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 500 எம்சிக்யூஸ் மாதிரி உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வந்து இந்த இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், டிஎன் செட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி 4 எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து வருது. இந்த இயர் முடியறதுக்குள்ளே வந்து எல்லா எக்ஸாமுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we will move on to the first question. So it is decided that each Canterbury pilgrim would tell in all. ஸோ எத்தனை ஸ்டோரிஸ் மொத்தம் சொல்லணும் அப்படின்னாங்கன்னா 4 ஸ்டோரிஸ். ஆன் த வே டு கேண்டர்பரி வந்து 2, ரிட்டர்ன் ஆகும்போது 2 ஸ்டோரிஸ். ஸோ டோட்டலி 4 ஸ்டோரிஸ். Venus and Adonis is a long narrative poem by Shakespeare. The total number of poems in Shakespeare's sonnet is 154. ஸோ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், which of the following plays has a Machiavellian hero? ஸோ இதில் எந்த பிளே வந்து மெக்காவிலியன் ஹீரோ இருக்குது? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோவோட பிளேஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஜூ ஆஃப் மால்டா. ஃபிஃப்த் கொஷின், the figure of the Abyssinian maid appears in. ஸோ இந்த மெய்ட் வந்து எந்த போமில் வந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்லகான் பை எஸ்ஜி கால்ட்ரிட்ஜ். கால்ட்ரிட்ஜ் ஸ்டேட்மெண்ட் தட் இமேஜினேஷன் dissolves, diffuses, dissipates in order to recreate relates to. ஸோ இதை வந்து எதை கூட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாரு. எது கூடன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி இமேஜினேஷனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் கொஷின், which of the following novels is a satire on the Gothic novel? ஸோ அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா காத்திக் நாவல் வந்து ஒரு சர்டைன் பீரியடில் வந்து நிறைய வந்துட்டே இருந்தது. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சட்டைர் மாதிரி ஜேன் ஆஸ்டன் வந்து ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க. அது எந்த நாவல்னா நார்த்தாங்கர் அபே. நெக்ஸ்ட் கொஷின், போப்ஸ் an essay on man is based on the ideas of Lord Bolingbroke. Next question, the final version of Wordsworth the Prelude appeared in 1850. அந்த இயரில் வேர்ட்ஸ்வர்த் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் வந்து இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், டு சஃபர் ஊஸ் விச் ஹோப் திங்ஸ் இன்ஃபைனைட் இஸ் ரிட்டன் பை ஷெல்லி. அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் அக்யூர்ஸ் இன் என்டிமியான் பை கீட்ஸ். அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ இஸ் ரிட்டன் பை தாமஸ் ஹார்டி. The term stream of consciousness was taken from the book. ஸோ எந்த புக்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. இதை காயின் பண்ணது வந்து வில்லியம் ஜேம்ஸ். ஆர்த்தர் மில்லர்ஸ் டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் ரிலைஸ் ஃபார் இட்ஸ் ட்ராஜிக் சீரியஸ்னஸ் ஆன் த ஃபேட் ஆஃப் வில்லி லோமேன். 15th question, the character Leopold Bloom makes an appearance in the novel Ulysses. ஸோ இது வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸோட நாவல். இது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் இருக்க நாவல். நெக்ஸ்ட் கொஷின், மார்கரெட் அட்வுட்ஸ் சர்வைவல் மேக்ஸ் அ கேஸ் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் கனடியன் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் விர்ஜீனியா வுல்ஃப்? அது வந்து இட் இஸ் அ ட்ராமா, இஸ் ரிட்டன் பை எட்வர்ட் ஆல்பி. 18th question, the word catharsis signifies purgation. So it means purification. The meaning of this is purification. 19th question, the nun's priest tale had its origin in the French Roman de Renaud. The first folio of Shakespeare's plays appeared in 1623. So on the first folio பார்த்தீங்கன்னா totally 36 plays இருக்கும். Next question, the author of The Progress of the Soul is John Donne. 22nd question, Dr. Johnson's The Lives of the Poets is an example of biographical criticism. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 52 போயட் பற்றின பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்துருப்பாரு.
23rd question. The expression ancestral voices prophesying war occurs in Kubla Khan by S.T. Coleridge. 24th question. The character not created by Hardy is Betsy Trotwood. ஸோ இந்த கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் டிக்கின்ஸ். 25th question. The poet who described poetry as inspired mathematics is Ezra Pound. The woman character who is an artist by profession in Virginia Woolf's To the Lighthouses. ஸோ டு த லைட் ஹவுஸில் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடியோட நேம் வந்து லில்லி பிரிஸ்கோ. Toni Morrison used male narrator for the first time in Song of Solomon. ஸோ அவங்களது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நரேட்டர் தான் இருப்பாங்க அவங்களோட எல்லா நாவல் எல்லா ஒர்க்ஸ்லேயுமே. 28th question. The author of The Hungry Tide is Amitav Ghosh. 29th question. The soul of tragedy according to Aristotle is plot. ஸோ அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸில் சோல் ஆஃப் த ட்ராஜடியை பற்றி ஒரு 6 டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாரு, 6 பார்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. அதில் சோல் ஆஃப் ட்ராஜடி வந்து பிளாட். நெக்ஸ்ட் கொஷின். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால் இஸ் an example of antithesis. Next question. A meter in which an unaccented syllable precedes the accented is called iambic. ஸோ iambic மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ அது எப்பயுமே வந்து 2 செட் ஆஃப் சிலபிள்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அன்அசென்டட், ஒன்று வந்து அசென்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து அன்அசென்டட் வரும், அதுக்கப்புறம் வந்து அசென்டட் சிலபிள் வரும். ஸோ அதில் வந்து எத்தனை ஐயாம்பிக் வருது எத்தனை இந்த மாதிரி வருதோ அதுக்கு வந்து ட்ரைமீட்டர், டெட்ராமீட்டர், பென்டாமீட்டர் அந்த மாதிரி நிறைய மீட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். லிங்குவிஸ்டிக் ஃப்ரீடம் இஸ் freedom with diction, newly coined words, syntax. Chaucer's The Knight's Tale is a high romance told in heroic couplets. Table Talk is a collection of essays by Hazlitt. The image of the Neptune taming the seahorse appears in My Last Duchess by Robert Browning. T.S. Eliot's The Waste Land is dedicated to Il Miglior Fabbro, that means the better craftsman, which refers to Ezra Pound, T.S. Eliot's best friend. The character of the leech gatherer appears in Resolution and Independence. Arthur Miller's The Death of a Salesman is mainly about American Dream. Mimetic criticism views literary work as imitation. The concept of archie-writing is developed by Derrida, Jacques Derrida. 41st question. A figure of speech in which two terms opposite in meaning are placed side by side in one phrase is known as oxymoron. 42nd question. A stanza of 8 iambic pentameters on the pattern of AB, 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 CC is known as Ottawa Rima. Next question. Which novel has a nameless narrator? So, Invisible Man. So, இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அந்த மேனே வந்து ஒரு இன்விசிபிளாக இருப்பாங்க. Written by Aldous Huxley. Next question. The Plough and the Stars was written by Cian O. Kesey. Next question. Who of the following is not a periodical essayist? Lancelot Andrews. 46th question. John Evelyn and Samuel Pepys were the famous writers of diaries. அவங்க ரெண்டு பேத்தையுமே வந்து நம்ம டைரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். Next question. Samuel Butler's Hudibras is modeled upon. ஸோ ஹுடிப்ராஸ்ன்றது வந்து சாமுவேல் பட்லரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க். அது நிறைய வால்யூம்ஸில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அது எதை மாடலாக வச்சுன்னா டான் குவிக்ஸார்ட். நெக்ஸ்ட் கொஷின். ஹூ வாஸ் த லாஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் ஹியூமனிஸ்ட்? ஜான் பன்யன். இங்கே கொடுத்துருக்கிறதுல ஜான் பன்யன். த நரேட்டிவ் ஆஃப் ராஜா ரோஸ் கந்தபுரா இஸ் பேஸ்ட் ஆன் புராணாஸ். லாஸ்ட் கொஷின். Who wrote A Tiger Does Not Proclaim Its Tigritude? It is written by Walt Soyinka. ஸோ இதை எதுக்கு அகெயின்ஸ்டாக எழுதியிருப்பாங்கன்னா நெக்ரிட்யூட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வந்து காயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஒரு
லைனை வந்து எழுதியிருப்பார். ஸோ hope you like this video and you have learned something from this video. So see you tomorrow in the next video. Thank you.